ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நெல்லிக்காயில் ஒரு மிட்டாய் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஆரோக்கியமாக வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 750 கிராம் நெல்லிக்காவை இந்த மாதிரி அலசி எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் ரொம்ப ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா 4 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கான ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா அதனோட சக்தியை வந்து நம்ம பெறலாம். இதை வந்து நான் இட்லி பானையில் தான் வந்து வேக வைக்க போகிறேன். நிறைய பேர் தண்ணியில் வந்து வேக வைப்பாங்க, அதில் வந்து சத்து போயிடும். ஸோ இட்லி பானையில் வச்சிங்கன்னா 5 to 7 மினிட்ஸில் வந்து இது நல்லா வெந்துடும். இப்போ பார்த்துடலாம், நல்லா வெந்திருக்கு. இது வெந்ததுக்கான பதம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எல்லா நெல்லிக்காயுமே இந்த மாதிரி ஒரு மாதிரி பாலம் மாதிரி விட்டுருக்கும். அதனோட ஸ்கின்லாம் ஆட்டோமேட்டிக்காக பீல் அவுட் ஆகிருக்கும். இதுதான் அதுக்கான பதம். இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது இது ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து வெள்ளைப்பாகு எடுத்துடலாம். ஒரு பேனில் 200 ml தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக வெல்லத்தையும் 200 கிராம் எடுத்துக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம நெல்லிக்காவை வந்து அதனோட ஸ்கின்னை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி தானாக வரும். அழகாக இருக்குது. இப்போ அது உள்ளே இருக்கிற சீட் மட்டும், அந்த விதையை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் மட்டும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, வெள்ளை தண்ணி, அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கான ப்ராசஸ்னால், இதில் இருக்கிற சின்ன சின்ன மண் தூசுலாம் வந்து இதிலே நின்றுடும். ஏன்னா நம்ம ஆம்லாவில் வந்து அந்த கேண்டி செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மண் மாதிரி சாப்பிட்றதுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். மறுபடியும் அதே பேனில் நம்ம வந்து அந்த வெள்ளைக்கரசில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பாகு ப்ராசஸ்க்கு போகலாம். இதுக்கு வந்து அரை கம்பி பதம் பாகு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். பாருங்கள், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா கூட வெல்லம் நிறைய சேர்த்துக்கலாம். ஆனால் பார்த்துக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இல்லைனா நெல்லிக்காய் நமக்கு வந்து ஒரு மாதிரி சேர்ந்தாப்பில் கெட்டியாக வந்துடும். வெள்ளைக்கரசில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது தான் இந்த நெல்லிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் நாட்டு சக்கரை வச்சியும் பண்ணலாம், நார்மல் சுகர் வச்சியும் பண்ணலாம். என்ன கேட்டால் நாட்டு சக்கரையும் வெல்லத்துலேயும் செஞ்சு வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். நீங்கள் என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி வந்து 1 டே ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே வெறும் நெல்லிக்காவை மட்டும் இந்த மாதிரி பிளேட்டில் பரப்பி வெயிலுக்கு கீழே வச்சுடுங்க. இது நல்லா காஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிலில் வைக்கணும். நான் வந்து கிளிப்ஸ் டே 1 டே 2 கொடுத்துருப்பேன். எனக்கு 3 நாள் ஆச்சு நல்லா இந்த மாதிரி காஞ்சி சுருண்டு வர்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஆம்லா கேண்டி நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ எதனா ஒரு பவுல்லையோ நீங்கள் வந்து எடுத்து சேவ் பண்ணிவிட்டு டெய்லி 2, 3 எடுத்து சாப்பிட்டா உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.